வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். டெரிட்டோரியல் ஆர்மியிலிருந்து 1426 சோல்ஜர் வேகன்சிஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் டெரிட்டோரியல் ஆர்மினா என்ன, அதில் இருக்கக்கூடிய சோல்ஜர் என்னென்ன டியூட்டிஸ் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இது வந்து பெர்மனன்ட் ஜாபா இல்லையா, இதில் வந்து பென்ஷன் உண்டா இல்லையா, எக்ஸர்விஸ்மேன் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்களா இல்லையா, ஸோ வேறு எல்லா டீட்டெயிலுமே, அதாவது இது பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறைய கிடைக்காது. ஓகே, நான் முடிஞ்ச அளவு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோன்னா A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதுக்கப்புறம் ரேலிக்கு போகிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இப்போ ஓப்பனில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்னவோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் தனித்தனி வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ரயில்வே ஜேஇக்கானது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட், அடுத்ததாக ரயில்வே NTPC ரெக்ரூட்மெண்ட், இதுக்கான வீடியோஸ் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் எந்தெந்த வேகன்சிக்கெலாம் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ டெரிட்டோரியல் ஆர்மி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் தான் வந்து டெரிட்டோரியல் ஆர்மின்னு சொல்லி ஒரு பேரே தவிர மற்றபடி நார்மல் ஆர்மிக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது, சேம் தான். ஓகே, கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ டெரிட்டோரியல் ஆர்மியில் வந்து நீங்கள் சோல்ஜர் ரேங்கில் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா ட்ரைனிங் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். 9 மாதம் ட்ரைனிங் இருக்கும், ஆர்ம்ஸ் ட்ரைனிங்குமே கொடுத்துருவாங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து கன்னுமே வந்து ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்ததாக வந்து பெர்மனன்ட் ஜாபான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெர்மனன்ட் ஜாப் தான். ஓகே, 100% இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். இதில் 7 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில் அனுப்பிச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. 100% இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். நீங்கள் ஃபுல் டைம் இதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து 6 மாதம் ஒர்க் பண்ணணும், 6 மாதம் வீட்டுக்கு வரணும், இல்லை 2 மாதம் ஒர்க் பண்ணணும், 2 மாதம் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஒரு சிலர் வந்து வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவங்க வந்து இதில் பார்ட் டைமாக போகணும் அப்படின்னாலும் போகலாம். அதாவது 2 மாதம் இந்த இதில் நீங்கள் கண்டிப்பாக போயாகணும் வருஷத்துக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 10 மாதம் நீங்கள் உங்களுடைய ரெகுலர் டியூட்டிஸ், வேறு ஏதாச்சும் ஜாப் இல்லைனா வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இல்லை ஃபுல் டைமாக நான் இதில் இருக்கணும் அப்படின்னாலும் முக்கால்வாசி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, ஃபுல் டைமாக நார்மலாக ஆர்மி சோல்ஜருக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுலையும் இருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து சர்வீஸ் பீரியட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் 7 வருஷம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அதை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அவங்களே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லிடுவாங்க, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் 15 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டுமே வந்து அப்ளிகபிள் ஆகும். எக்ஸர்விஸ்மேன், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகே, யூனிஃபார்ம் உண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. நார்மல் ஆர்மி சோல்ஜருக்கு இருக்கக்கூடிய அதே யூனிஃபார்ம் தான் இதுலேயும் இருக்கும். சேலரி வந்து ட்ரைனிங் டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 40,000க்கு மேலே சேலரி இருக்கும் ஒவ்வொரு மாதமும். லீவ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 90 நாள் லீவு. நார்மலாக ஆர்மியில் இருக்கவங்களுக்கும் அதே தான், இதுவுமே அதே தான். ஓகே, டெரிட்டோரியல் ஆர்மிலையுமே அதே தான், 90 நாள் வந்து லீவ் உண்டு. இந்த லீவில் வந்து சேலரியும் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ டெரிட்டோரியல் ஆர்மினா டியூட்டி எத்தனை நாள் பார்க்குறோமோ அத்தனை நாள் தான் சேலரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரூல் இருக்குது. ஓகே, ஆனால் நீங்கள் ஃபுல் டைம் இதில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வருஷத்துக்கு எடுக்கக்கூடிய இந்த 3 மாதம் லீவ், இந்த 90 நாள் லீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியுமே கொடுத்துருவாங்க. 90 நாளை விட அதிகமாக நீங்கள் லீவ் எடுக்கிறீங்க, உங்களோட பிஸ்னஸ் பார்க்குறதுக்காக நீங்கள் வந்து போகிறீங்க, 2 மாதம் டியூட்டி பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க. இந்த 90 நாள் லீவுக்கு வந்து உங்களுக்கு சேலரி உண்டு. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பென்ஷன் உண்டான்னு கேட்டிங்கன்னா உங்களோட அந்த 15 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா பென்ஷன் உண்டு. ஓகே, அதுவுமே இப்போ நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணி 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நான் வருஷத்துக்கு 2 மாதம் தான் ஒர்க் பண்ணுறேன், அப்படி நான் 15 வருஷம் ஒர்க் பண்ணால் எனக்கு வந்து பென்ஷன் உண்டா, எக்ஸர்விஸ்மேன் கோட்டா கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் அப்படி 2 மாதம்னு பார்க்குறீங்கன்னா 2 மாதத்தில் 15 வருஷம் கம்ப்ளீட் ஆகணும், அது பாசிபிளே கிடையாது. ஓகே, ஃபுல் டைம் பார்க்குறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபுல் டைமாக பார்த்து நீங்கள் 15 வருஷம் உங்களோட சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. நார்மலாக ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கும் உண்டு. லிக்கர் ஃபெசிலிட்டிஸும் உண்டு. ஓகே, ஃபுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே சேம் தான். ஓகே, எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. எக்ஸர்விஸ்மேன் கோட்டா வந்து கொடுப்பாங்களான்னா அந்த 15 வருஷம் சர்வீஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே எக்ஸர்விஸ்மேன் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் இதிலிருந்து வெளியில் வந்துட்டு வேற ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணனாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் உண்டு. நார்மலாக சோல்ஜர் ரேங்கில் ஆர்மியில் என்ன ப்ரொமோஷன் இருக்குமோ அதே மாதிரி ப்ரொமோஷன் இதுலேயுமே உண்டு. ஓகே, ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய டவுட்ஸு.
இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே சூட்டபுளாக தான் இருக்குது. இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறீங்க அப்படின்னாலே செலெக்ஷனே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சு தான் எடுக்கிறாங்க. நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபுளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன டியூட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, நார்மலாக ஆர்மியில் ஜிடியில் இருக்கிறவங்க, ஜிடி சோல்ஜரில் இருக்கிறவங்க வந்து என்ன டியூட்டிஸ் பார்ப்பாங்களோ அதே மாதிரி டியூட்டி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்மிக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்க போகிறீங்க. ஒரு வார் வருது அப்படின்னா அந்த வார் டைமில் நீங்கள் ஆர்மிக்கு அவங்க கூட சேர்ந்து தான் வந்து நீங்களுமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி. இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் இருந்து உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குதுன்னு கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் டிசாஸ்டர் வந்துருச்சு, வெள்ளம், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம், அந்த மாதிரி புயல், அந்த மாதிரி வர்ற டைமில் நீங்கள் வந்து டிசாஸ்டர் ரிலீஃப் டியூட்டியும் பார்க்குற மாதிரி இருக்கும். பேட்ரோல் டியூட்டிஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய யூனிட்டில் ரெகுலராக வந்து உங்களுக்கு டியூட்டி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி டியூட்டி வந்து இருக்கும். ஓகே, அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு சிவில் கவர்மெண்ட்டில், ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் ரெக்யர்மெண்ட் இருக்குது, இல்லைன்னா எலெக்ஷன் நடக்குது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெகுலராக உங்களுக்கு ட்ரைனிங் ட்ரில்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபயரிங் எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியோட ஒரு பேக்கப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, எமர்ஜென்சி டைமில், வார் டைமில் வந்து ஆர்மிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்ததாக உங்களோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் டியூட்டிஸ் இருக்கும். ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, ஒவ்வொரு யூனிட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரியும் இருக்கும். ஓகே, அடுத்து நார்மலாக ஆர்மி பண்ணுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே இது வந்து ஆர்மி தான் அப்படின்னால வந்து டிசிப்ளின் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். சிம்பிள். ஓகே, இதில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனுமே சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இது நிறைய பேருக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கும். நான் இப்போ சொன்ன இந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனுமே வந்து இப்போ தான் நிறைய பேர் தெரிய வந்திருக்கும். இது பெர்மனன்ட் ஜாப் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆர்மி தான். ஓகே, டெரிட்டோரியல் ஆர்மி நேம் இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே கிடையாது, சேம் தான். எல்லா பெனிஃபிட்டுமே இதுலேயுமே வந்து அப்ளிகபிள் ஆகும், இன்க்ளூடிங் பென்ஷன். ஓகே, பென்ஷன் வந்து இப்போ நார்மலாக எந்த கவர்மெண்ட் ஜாப்லேயும் கிடையாது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸை தவிர்த்து வேறு எதுலேயுமே கிடையாது. ஸோ அதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்றனால இதை நீங்கள் வந்து ஃபுல் டைமாகவே பண்ணலாம். ஓகே, ஃபுல் டைமாக இது ஒரு ஜாபாக நீங்கள் வந்து பண்ணலாம். உங்களோட லைஃப் வந்து செட்டில்டு ஆயிரும். ஓகே, உங்களோட ஃபேமிலியோட லைஃப் எல்லாரையுமே நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு டவுட்டில் இருந்தீங்கன்னா டவுட்டே வேண்டாம். கண்டிப்பாக 100% முழு மனசோடு இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்.